2022ல வெளிவந்த மேகன் படத்தோட அடுத்த பாட்டு இந்த மாசம் ஜூன் 27 படம் ரிலீஸ் ஆகுது. இது வந்து மேகன் இஸ் அமேலியா. இந்த இரண்டு கதாபாத்திரங்கள் இரண்டுமே ஏணி கதாபாத்திரங்கள். இதற்குள்ள நடைபெறக்கூடிய மோதல்கள் தான் கதை. பக்கத்துல வந்து மகளை காப்பாற்றுவதற்காக ஏற்படக்கூடிய மோதல்கள் அது வந்து மனிதர்களை தாக்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மேகனை வந்து கடத்திட்டு போய் ராணுவ கிளர்ச்சியாளர்கள் வந்து அதுல வந்து ஏஐ புகுத்தி வந்து சில விஷயங்களை செய்வாங்க. இதை அழிக்கிறதுக்காக அமேலியான்ற ஒரு கதாபாத்திரம் ஏஐ பாத்திரம் உருவாக்கி எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்றதுதான் கதை. மேகன் அமேலியா இந்த இரண்டு கதாபாத்திரங்களும் ஆர்டிஸ்டோட சிஜி உருவாக்கத்தை பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மனித உணர்ச்சி, கண்கள், முகபாவங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா வந்து இந்த ஏஐ உருவாக்கத்துல சிஜி இதுல வந்து கிடைச்சது. ஏஐ அல்கரிதம் மூலமா அனிமேஷன் வந்து செய்யப்படுது. விஎஃப்எக்ஸ்ல பாத்தீங்கன்னா உடல் பளபளப்பு, மினுமினுப்பு, காட்சிகள், வெடிப்பு, போக்களோட ஸ்பீடு தன்மை, அதாவது இந்த ஃபாஸ்டா கதாபாத்திரங்கள் ஓடும் ஆக்ஷன் சீன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்து இதுல வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மோஷன் கேப்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நடிகையின் நடிப்பை வந்து ரோபோக்கு மாத்துறது பிளஸ் குரலமைப்பும் மாத்துறது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலாம் இந்த இதுல வரும். நிஜ ரோபோட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோட்டிக்கோட கை கால் இயக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் இந்த மாதிரி எல்லாம் 3D பிரிண்டிங் மூலமா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓடுறது, ஸ்பெஷல் ஸ்டண்ட் காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள், அதாவது நம்ப முடியாத காட்சிகள் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அடங்கியிருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ, ரோபோட்டிக்ஸ், விஎஃப்எக்ஸ் சேர்ந்த ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி தான் இந்த படம். இந்த படம் அவங்க வந்து இன்டர்வியூல சொல்றப்ப வந்து நாங்க வந்து டெர்மினேட்டர் படத்தை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ட்ரெய்லர்லயே பாத்தீங்கன்னா டெர்மினேட்டர்ல வர்ற சில விஷயங்கள் வந்து இதுல பண்ணியிருக்காங்க. டெர்மினேட்டர் மட்டும் சொல்ல முடியாது, அவதார், நம்ம 2.0, இப்ப லேட்டஸ்ட் நிறைய படங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 100 படங்கள் வேர்ல்டு வைட்ல பாத்தீங்கன்னா அதிக பொருட்செலவுல இந்த மாதிரி படங்கள் ஒரு மினிமம் 100 படம் உலகம் முழுவதும் ஒரு வருஷத்துக்கு வருது. ஸோ அதுல வந்து இது ஒரு படம்.